ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் கைஸ். நான் உங்க ஜெசன் பேசுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஜாலி வித் ஜெஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா அது ஒரு ஃபன்னி வீடியோ கலெக்ஷனாக தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேன், அது டெலீட் ஆகிடுச்சு. எப்போ எடுத்தேன்னா நேற்று, அதாவது ஒரு திருச்சி மலைக்கோட்டை விளாக் போட்டிருப்பேன். அன்றைக்கே இன்னொரு வீடியோ எடுத்தேன், ஃபன்னி வீடியோ கலெக்ஷன் எடுத்தேன், அது டெலீட் ஆகிடுச்சு. ஸோ சார் எதுனா நேற்று எடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணலாம், ஸ்க்ரீன் கார்டு அது ஐபேட்லாம் இருந்துச்சா, அது சேவ் ஆயிடுச்சா, ஸ்டோரேஜ் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிளாக் வீடியோ நிறையா இருக்குன்னா இதோட சேர்த்து ஸ்க்ரீன் கார்டு எடிட் பண்ணிட்டேன். போச்சு. இதுக்கப்புறம் ஃபோனில் இருக்க வீடியோ இதில் சென்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு உட்காந்து எடிட் பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு ஸ்க்ரீன் கார்டு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு தெரியுது, டெலீட் பண்ணிட்டேன். ஸோ சேட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம ஓவர டைம் யூஸ் பண்ணாமல் we can start the video. என்னடா சம்பந்தமே இல்லாம ஆடுறீங்க? டேய் 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 இங்க என்ன கத்துற? என்ன கத்துற? எவ்வளவு நேரம்டா கத்துவ? என்ன கேக்கற போறோம்? லப 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 லபலாம் கத்தின்னு இருக்கிற. சூப்பரா கத்தவா? டேய் என்ன காஜோ சொல்லுற? கம்னரா கத்தாரா? ஏய் ஏய் தூண்ண உடனே வடக்கு மென்டலா இருப்பான். டேய் தைரியமா இருந்து கீழே கேட்கறதுல அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அந்த கட்ஸுக்காக இந்த லைக். இன்ஸ்டாகிராமே வணக்கத்துல நல்லா இருக்கீங்களா? அதுல என்ன அசிங்கமா சொன்னீங்க? அசிங்கமா பாக்குறீங்களா? பாத்துக்குங்க. அழகா பாக்குறீங்களா? பாத்துக்குங்க. இப்போ பாக்குறீங்களா? பாத்துக்குங்க. ப்ரோ இன்னும் இன்ஸ்டாகிராம் ஒரு ஏதோ ஒரு ஆளு மனுஷன் நினைச்சிட்டு இருக்காருப்பா. இப்போ பாக்குறீங்களா? பாத்துக்குங்க. ஏன்னா கண்ணாடி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மனுஷன் மாட்டுவேன். ஆனா இந்த தேவா மாதிரி கண்ணாடி மாட்ட யாருமே இல்ல. அது தெரியுமா உனக்கு? காத்துல கண்ணாடி மாட்டிருக்கியா? காத்துல கண்ணாடியா? அது காது இல்லையா? அப்போ காத்துல கண்ணாடி போட்டிருக்கியா? தெரிஞ்சுக்க. ஹாய் கைஸ், நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடுறோம் கைஸ். ஊட்டி இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்கிறோம் கைஸ். கோயிலில் போட்டுறோம். பிளான் பண்ணி செஞ்சிருக்கானுங்க. ஆனா ஓகே, அதை நடிக்கிறதுக்கு ஒரு தனி திறமை. ஓகே கைஸ், இதான் கைஸ் கோயில். நீ முடிஞ்சா பாருங்க. நான் சொல்கிறேன், நீ சொல்லு கைஸ். இதை காலையில் திறப்பாங்க கைஸ், அப்புறம் நைட்டு மூடுறாங்க கைஸ். இதுக்குள்ளே சாமி இருக்கும் கைஸ். என்ன சொல்லணுடா? வேணாண்டா கட் பண்ணு அதுதான் கைஸ். அவர் சீக்கிரமாக கட் பண்ணுறான். சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஹாய் கைஸ். நடிக்கிறானுங்க. சரி ஓகே. என்னடா இது? இது என்னடா இது? இது ரெண்டுத்தையும் சேர்த்தா இது வேலு, இது முருகன். ரெண்டுத்தையும் சேர்த்தா வேல் முருகன். அது சூழாயுதம் இல்லையா? அப்போ நானும் ஒரு நாள் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேனா? दूल्हे का चेहरा सुहाना जनकुड़ी मंडल आदिल जगे बादनवा दादा पंडरी जुंद गुतराल आवली उचल बंगा इंदयमाई उल्ला बंगा आवली उचल बंगा जनकुड़ी मंडल आदिल அது இந்த இடத்துல லைட் லூசா இருக்காதா? ஆடுதா? இந்த ஸ்பாட் போட்டு கொடுங்க. கட் பண்ணி லைட் எரியுதா? இல்ல அது சரி.
வருதா ஒழுங்கா வருதா? அதை கேட்கவே இல்லை. பாம்பு சுத்தம் போது நான் கத்துட்டு இருக்கிறியா? அப்படிலாம் எடுக்க முடியாது, எனக்கே வாட்டம்ல. போனை கீழே விட்டுருணும்னு எனக்கு தெரியாது. சரி இது இப்ப எடுத்துட்டியா? ஐயோ சாயுது. உன்னால கமெண்ட் பார்க்காமல இருக்க முடியாது guys. பிளாக்க தெரியுதுல. இன்ஸ்டாகிராம நீங்க சொன்னீங்க எப்படி இருக்கீங்க பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. என்ன என்ன ப்ரோ ஆட்டுறீங்க? என்ன தாட்டுறீங்க? நல்லா என்ன எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கணும் இல்லையா? இந்த பல்லு மட்டும் இல்லைங்க. சாரி, பல்லு இல்லை. பல்லு மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராமுக்கு அடிச்சே கொண்டிருப்பார். இன்ஸ்டாகிராம் பல்லு இல்லாதனால நீ தப்பிச்சிட்ட. பாருங்க எப்படி இருக்குங்க. நடிப்பு இன்னைக்கு மிரட்டி ஏற்றி விடுறேன் உங்களுக்கு. லைக் பாருங்க, லைக் நீங்க போடணும். எவ்வளோதான் பார்த்துக்குங்க. போட்டேன் நான் போட்டேன். கீர்த்திகா. சரி ஓகே, இப்ப தைப்பொங்கல், மாட்டு பொங்கல், இன்னைக்கு காணும் பொங்கல். இந்த 3 நாள்ல ரொம்ப ஜாலியா இருந்திருப்பீங்க. இன்னைக்கு காணும் பொங்கல் அன்னைக்கு நீங்க பீச்சுக்கு வந்திருக்கீங்க. இந்த 3 நாள் ரொம்ப ஜாலியா இருந்திருப்பீங்கல்ல. முதல் டே பொங்கல் வைக்கும் போது, பொங்கல் பொங்கி வரும்போது கொலை விடுவாங்கல்ல, அந்த கொலை விடுறீங்களா? கொலை விடன்னு சொன்னா அவளே விட்டுருக்க போறான். இதெல்லாம் தலையை சுத்தி மூக்க தொடுற கதை. கீர்த்திகா. அதை மிஸ் பண்ணிட்டு நான் வேற ஏதோ டைலாக் பேசிட்டு இருக்கேன். ஐயோ லைட்டு. சரி ஓகே காய்ஸ், இதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு பிரேக் விட்டுட்டு ஒரு இஷ்யூ பற்றி நம்ம பார்க்கலாம். என் ஃப்ரெண்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ரீல் அனுப்பிச்சி விட்டுட்டு இது என்ன இஷ்யூன்னு கேட்டான். ஆக்சுவலாக அது எனக்கும் ஃபஸ்ட்டு தெரில. ஒரு தேடி பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு அது மதுரையில் நடக்கிற ஒரு இஷ்யூ. அது என்ன இஷ்யூனா, டங்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு மெட்டலை வந்து மதுரை கடியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனி. ஸோ அதை வந்து தோண்டி எடுக்க, அது வந்து ஒரு ரேரான மெட்டல். இட்ஸ் லைக் அயன் ஸ்டீல். அந்த அயனை வெட்டுறதுக்கு தேவைப்படுற அந்த அளவுக்கு இருக்க ஒரு மெட்டல். இப்படி தான் நான் வந்து ரிசர்ச் நான் பார்த்தேன். அதை வந்து எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து பண்ணக்கூடாது, எங்கள் ஊரை நீங்கள் தோண்டக்கூடாது, எங்கள் ஊரில் வந்து நிறைய இயற்கை வளங்கள்லாம் இருக்குது, அதை நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு குரல் கொடுத்து அந்த ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, இதுதான் அந்த இஷ்யூ. இதுக்காக தான் அந்த மதுரை பீப்புள்ஸாக கேதர் பண்ணிருக்காங்க. நம்ம ஊரோட, நம்ம தமிழ்நாட்டோட, நம்ம இந்தியாவோட, நல்ல உலகத்தோடனே வச்சுப்போம், நல்ல ஒரு சுற்றுச்சூழலும் நம்ம தான் பாதுகாக்கணும். கவர்மெண்ட் இதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஐ எம் வித் த பீப்புள்ஸ் ஹூ அகேன்ஸ்ட் த டங்ஸ்டன் சாரி. கருமாதி பேச்சோட எவனாவது வீட்டுக்குள்ள வந்தீங்க கல்யாணம் பண்ணிடுவேன். கருமாதி பேச்சோட எவனாவது. துர்கா, தம்பி பாக்கெட் பணம் எடுத்தானா? எடுக்கல, திருடுனா. பஸ் ஏறினத நில்றா. ஏடா தம்பி, நான் நீ அப்படியே பழகுற என்ன ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? இந்த அண்ணன் உனக்கு வேணாமாடா? டேய், எல்லாம் எனக்கு தெரியும்டா. ஏதோ நடந்து போச்சு. சீனே ரிவர்ஸ் பண்ணிட்டானுங்களே. இதை பார்த்து எப்படி சிரிப்பு வருதுன்னே தெரியல பாருங்க ப்ரோ. இட்ஸ் டூ ராங் ப்ரோ. இதுக்கு லைக் போடுறேன். சரி ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். இப்படி விடைபெறுவது நான் உங்களுக்கு ஜிசன். சரி ஓகே காய்ஸ், ஒரு 1.5 மாதத்துக்கு என்னால் ஒழுங்காக வீடியோ போட முடியாது ரெகுலராக. ஏன்னா எனக்கு வந்து செமிஸ்டர் எக்ஸாம் வருது. இப்படியே நாம் வந்து படிக்க போகிறது கிடையாது. ஏன்னா நடுவில் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது, அதனால் நல்ல வீடியோ போட முடியாது. ஓகே, நான் வந்து இதோட நான் முடிச்சு கொள்கிறேன். வீடியோ வரும், அப்பப்போ வரும். இந்த ரெகுலராக டெய்லியும் போடுற மாதிரி வராது. நான் ஷார்ட்ஸ் வந்து டெய்லியும் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, பை.